ஹாய் மக்களே, எல்லோரும் மழையில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பி சேஃப். இன்றைக்கும் வந்து ஒரு குட்டி கதை. என்ன பண்ணுறதுங்க, அதாவது மனுஷங்களுக்கு வந்து 6 அறிவு, அனிமல்ஸ்க்கு வந்து 5 அறிவுன்னு சொல்கிறோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் சுறுசுறுப்பையும் மற்ற எல்லா காரியங்களையும் வந்து நம்ம வந்து மிருகங்கள்கிட்ட இருந்தும் பறவைகள்கிட்ட இருந்தும் தான் கற்றுக்கிறதா இருக்குது. அதனால் தே ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். சரியா? ஸோ என்னன்னாக்கா, ஒரு காடு, சரியா, அழகான காடு, சரியா, அந்த காட்டில் ஒரு ஜெயஜாண்டிக்கான ஒரு பெரிய யானை வந்து குளிச்சுட்டு அப்படியே போகிறாரு. போகும்போது எதிர்க்க ஒரு அழுக்காக ஒரு பன்னி வருது. அந்த பன்னியை பார்த்த உடனே என்ன பண்ணுது, யானை வந்து ஓரமாக போயிடுதா. உடனே வந்து இந்த பன்னி இருக்குது பார்த்தியா, உடனே வந்து அதுக்கு ஒரு பயங்கர ஒரு கிரேட் ஆயிரும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிரேட் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய யானை பாரியா நம்மளை பார்த்து பயந்து போகுது ஓரமா அப்படின்னு காடு முழுக்க போய் டம் 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 டம். நம்மளும் அப்படி தானே, நிறைய விஷயத்தில் அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது, ஆனால் போய் பெருமை பேசிப்போம், தற்பெருமை. ஸோ அப்போ அந்த பன்னி போய் என்ன சொல்லிச்சான் எல்லாருக்கிட்டையும், வாங்க 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 எல்லோரும் வாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த யானை இருக்குல்ல பெருசாக, அந்த யானையில் என்னை பார்த்துட்டு இன்னைக்கு காலையில் பயந்து ஓடுது. ஆமாம், குளிச்சுட்டு வந்துதா, என்னை பார்த்தோன்னே பயந்து ஓடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த பன்னி சொன்ன தோரணையை பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினச்சாங்களா, நம்ம யானையாக வந்து இப்படி வந்து பயந்து போச்சு, சிச்சோ சில நேரம் அது உண்மையாக கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனாலும் இவங்களுக்குலாம் மனசு கேட்கல. போயிட்டு சாயந்தரமாக அந்த யானைக்கிட்டே கேட்டாங்களாமா, ஏன் வந்து இந்த காத்தால் பண்ணியை பார்த்து நீங்கள் இப்படி பயந்து ஓடுனீங்க அப்படின்னு கேட்டாங்களாமா. அப்போது அந்த யானை வந்து ரொம்ப சாஃப்டாக, ஏன்னா அதாவது பெரியவங்க எப்போவுமே பெரியவங்க தான், அதாவது உருவத்தில் சொல்ல பெரியவங்க, சரியா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது சொல்லிச்சான், இல்லை நான் காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் ரொம்ப சுத்தமாக, பன்னி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது ஓடி. ஸோ அது மேலே நிறைய சேரும் சகதியும் சாக்கடையுமா இருந்தது. ஸோ என் மேலே பற்றக்கூடாதேங்கிறதுக்காக நான் ஓரம் ஒதுங்கி போனேன், பயப்படலை. எனக்கு எதுக்கு அதுக்காக போய் நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு அந்த யானை போயிடுச்சாமா. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேர், சரியா, நமக்கு தகுதி இல்லாத ஆளுங்களை பற்றி நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவங்க போய் 1000 என்ன வேணால் நம்மளை பற்றி பேசிட்டோம், இல்லை அவங்களுக்கே கூட வந்து அவங்களோட தகுதியை தெரியாமல் அவங்க வந்து போய் நம்மளை பற்றி குறைவாக பேசிட்டோம். நம்மளோட வேல்யூ என்னங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உண்மையாகவே நம்மளை கேர் பண்ணுறவங்களுக்கு, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்மளோட வேல்யூ உண்மையாகவே தெரியும், சரியா? ஸோ அதே மாதிரி அந்த யானை எப்படி வந்து ரொம்ப சாஃப்டாக பதில் சொல்லிச்சு பார்த்தீங்களா, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானா, எங்கே நான் அவனை கூப்பிடு, அவனை வந்து நான் என்னோட துதிக்கையால் போட்டு விசிறி அடிக்கிறேன், அவனை வந்து மிதிக்கிறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அது வந்து இல்லை சகதியாக இருந்தது அதனால நான் ஓரமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. நம்மளும் அப்படி தான், நமக்கு தகுதியான ஆளாக இல்லாதவங்க கூட இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஓரம் போயிடணும், நின்று அவங்களுக்கு நேருக்கு நேராக சரிக்கு சமமாக சண்டை போடணும், கூட பேசணும்னு இல்லை. நம்ம சைலன்ஸே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய அடியாக இருக்கும், சரியா? ஸோ சியர்ஸ்.